விசுவவாச ஆண்டு மீனராசியினருக்கு பல மாற்றங்களை ஏற்படுத்தும். வாழ்க்கையில் கடின முயற்சிகள் தேவைப்படும். குருபகவான் மே 1, 2025 முதல் குரு உங்கள் 3ஆம் வீட்டில் செல்ல இருப்பதால் சகோதர உறவுகளில் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். பயணங்களில் லாபம் கிடைக்கும். ராகு 7ஆம் வீட்டில் இருப்பதால் தனிமனித உறவுகளில் கவனம் தேவை. தொழிலாளர்கள் அதிர்ஷ்டமான வளர்ச்சி பெறலாம். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். வியாபாரத்தில் போட்டிகள் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் புதிய முதலீடுகளுக்கு ஏற்ற ஆண்டு. வெளிநாட்டு தொடர்பு தொழில் மகிழ்ச்சியை தரும். பணவரவில் முன்னேற்றம் காணப்படும். சேமிப்பில் கவனம் தேவை. அதிக செலவுகளும் இருக்கலாம், எனவே திட்டமிட்டு செலவழிக்கவும். தம்பதியருக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். பொறுமை மற்றும் கலந்துரையாடலால் பிரச்சினைகளை தீர்க்கலாம். காதல் விவகாரங்களில் உறுதிப்பாடு தேவை. குடும்பத்திலுள்ள பெரியவர்களின் உடல்நிலையில் கவனம் தேவை. புதிய உறவுகள் உருவாக வாய்ப்பு. மன அழுத்தம் மற்றும் தூக்கமின்மை ஏற்படக்கூடும். தியானம், யோகா போன்றவற்றில் ஈடுபடவும். மூட்டு வலி, இரத்த அழுத்தம் போன்ற குறைபாடுகளுக்கு மருத்துவ ஆலோசனை தேவை. மென்டல் ஹெல்த் மிகவும் முக்கியம். கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் காண்பீர்கள். வெளிநாட்டில் படிக்க விரும்புபவர்கள் வாய்ப்பு பெறுவீர்கள். போட்டித் தேர்வுகளுக்கு கூடுதல் முயற்சி அவசியம். பரிகாரம்: வாரத்தில் வியாழக்கிழமை மற்றும் சனிக்கிழமை விரதம் மேற்கொள்ளலாம். சனி பகவான் மற்றும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு சிறப்பு பலன் தரும். கேது பகவானுக்கு பூஜை செய்வதால் மனநிலையில் அமைதி ஏற்படும். தாமரை மலர் அல்லது துளசி வைத்து வழிபடலாம்.